நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி இன்றைக்கு அதாவது குருமேடு அனுபவ ரேகை சாஸ்திரம். குருமேட்டில் என்னென்ன குறிகள் இருந்தால் என்ன பலன், குரு எப்படி இருந்தால் நம்ம கையில் என்ன பலன், ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற முழுமையான விரிவான பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் முழு சுபகிரகம். நன்மை செய்வதில் குரு பகவான் அளவுக்கு அதிகமாக மனிதர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருப்பவர் குரு பகவான் தான். அதனால தான் நம்ம குரு பயிற்சி வரும்போது நம்ம அதை ரொம்ப கொண்டாடுகிறோம். அதனால் குரு பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ போர்டுக்கு வந்துடுவோம். போர்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஆள்காட்டி வீரர்கள் இல்லையா, இந்த ஆள்காட்டி வீரர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இது தனியாக சுழலக்கூடியது. வேலை வாங்குறதுக்கு, அதாவது சுட்டி காட்டு ஒருவரை பயமுறுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது குரு பகவான். குருமேடு உயர்வாக இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பு. அதாவது நம்ம கையில் குருமேடு உயர்வாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம கையில் குருமேடு மட்டும் நல்லா உயர்வாக இருக்கு. உங்களை ஒரு பதவியில், நீங்கள் எந்த பதவியில் எந்த ஒரு இதுக்கு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் ஆசைப்பட்ட பதவியில் உங்களை தூக்கி கொண்டு போய் அப்படியே ஜாம உட்கார வச்சிடும். ஒரு அதிகாரமான பதவி. இப்போ மதத்தில் இருக்கிறாருன்னா மத தலைவராக இருப்பார். ஸ்கூலில் ஆசிரியராக இருப்பாருன்னா ஹெட் மாஸ்டராக இருப்பார். அதே மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்தில் இருக்காரு, நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்புள்ள அதிகாரியாக இருப்பார். எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் குருமேடு நன்றாக இருந்தால் குரு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் தூக்கிட்டு போய் உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுப்பார். நம்ம கையில் குருமேடு சிறப்பாக இருக்கான்னு பாருங்க. நீங்கள் வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் கீழே ஆரம்பிச்சா கூட படிப்படியாக முன்னேறி உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது குருவினுடைய கடமை, அவருடைய வேலை. கண்டிப்பாக உங்கள் கையில் குருமேடு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த குருமேடு நல்லா உயர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த பதவியை அடைந்தே தீருவீர்கள். கொஞ்சம் காலதாமதமாக, ஒரு சில பேருக்கு நல்ல டக்குன்னு உடனே கொடுத்துருவார், அந்த வயசில் கொடுத்துருவார். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். குருமேடு உயர்வாக இருந்து குரு இடத்துல குருமேட்டில் உயர்வாக இருந்து புத்தி ரேகையும் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவர்கள் உயர்ந்த பதவியை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள். குரு கொடுப்பது குழந்தையை, திருமணம், குழந்தை, பதவி, இது மூன்றையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தைக்கு அதிபதி குரு பகவான். திருமணத்தை செய்து வைக்க வேண்டியவர் குரு பலன் வந்துருச்சா நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் போது திருமணத்தை செய்து வைப்பவர் குரு பகவான். குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். பதவி, நல்ல ஒரு கேபிட்டல் சிட்டி, ஒரு நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். நம்ம கையை பொறுத்தலுடன் கையில் குருமேடும் புத்திரேகையும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் நினைக்கக்கூடிய பதவிக்கு போய் உக்காந்துருவாங்க. அவங்கள கையை பிடிச்சி அழைச்சி உட்கார வச்சுருவார் குரு பகவான். இப்போ எப்படி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு மதத்தில் இருக்கிறார், மத தலைவராக இருக்கிறாருன்னா மதத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவராக இருப்பார். அதே மாதிரி தான் எந்த துறையில் அவர்கள் இருக்கிற துறை சார்ந்த விதத்தில் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைமை தாங்கக்கூடிய, வேலை வாங்கக்கூடிய, ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குரு மேட்டில் என்னென்ன குறிகள் இருந்ததுன்னா, அதாவது நல்ல பலன், கெடு பலன் கிடைக்கும். கெடு பலனை முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டதான் நல்லதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் போடுற காணொலி நல்லதை மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, கெடுதலை பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு கெடுதல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதை நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதான் கெடுதல் தெரியும், நல்லதை நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ ஜோதிடம் பார்க்கறது நமக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்க்குறோம். எப்போ நம்ம பணக்காரன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு கால நேரம் எல்லாமே இருக்கிறது. அது கையை பொறுத்து மாறுபடும். ஒரு கையில் சாஃப்டாக இருக்கா, கை ஹார்டாக இருக்கா, இல்லை கருப்பாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது காலத்தினுடைய மாறுபாடு. இப்போ கையில் இந்த குருமேடு இதான், ஏதோ இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குருமேடு சார். இந்த குருமேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. புள்ளி கருப்பாக ஒரு புள்ளி இருந்ததுன்னா அந்த புள்ளி மறையும் வரை உங்களுக்கு கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு. என்ன கெடுதல்? பதவியில் இருக்கீங்க, பதவியில் ஏதாவது ரிமார்க் வரும்,
அதாவது ஒரு அதிகார பதவியில் ஒரு மதத்தில் இருந்தாலும் மத தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும். ஒரு அரசியல் இருந்தால் அரசியல் தலைவருக்கு கெட்ட பேர் ஏற்படும். எந்த பதவியில் இருந்தாலும் அந்த கெட்ட பேர், அந்த புள்ளி மறைகிற வரைக்கும் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்துவது, பணத்தடையை ஏற்படுத்துவது இந்த புள்ளியினுடைய வேலை. புள்ளியை கண்டுட்டோம்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா அதுலேருந்து தவிர்த்து விடலாம், முழுமையாக தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வளைகுறி, இது புள்ளி, அதுக்கப்புறம் வளைகுறி. இந்த மாதிரி வளைகுறி இருந்ததுன்னா, குருமேட்டில் இது மாதிரி வளைகுறி இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குருமேட்டில் வளைகுறி வரும்போது, அதாவது ஆகாச கோட்டை, இப்போ ஒரு இதில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமான ஒரு எண்ணங்கள், தவறுதலான ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆகாச கோட்டை, இது ரெண்டு தான் சார் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த புள்ளியும் இந்த இதுதான். மித்த எல்லாமே நல்லது தான் இருக்கும். இப்போ நல்லதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கோண குறி இருக்குது சார், இந்த கையில் ஒரு குருமேட்டில் ஒரு முக்கோண குறி இருக்குது. மிக சிறந்த அமைப்பு. அதாவது பெரிய தலைவராக இருப்பார். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்ததுக்கு தலைவராக இருப்பார். நல்ல பெரிய நல்ல ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக குருமேட்டில் முக்கோணம் வந்ததுன்னா அரசியலில் மிக பெரும் சிறந்த தலைவராக இருப்பார். ராஜதந்திரியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்போ சதுரம் இருக்கு சார். சதுரம் வந்து மற்றவங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது, அதாவது மற்றவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அந்த சதுரம் இருக்கும் மற்றவரை உயர்ந்த பதவிக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆசிரியர் மாதிரி, ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பணத்தை கண்டு மயங்காதவர். இவரும் வாழ்வில் மேல்நிலையில் இருப்பார், மற்றவர்களையும் உயர்த்துவார், மேல்நிலைக்கு உயர்த்துவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்டார் குறி, பெருக்கல் குறி இருக்கு. பெருக்கல் குறி வந்து ஒரு கணவன் மனைவி உறவு நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருந்துட்டா வாழ்க்கையில் குறையொன்றும் இல்லை, நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். ஸ்டார் குறி நம்ம குருமேட்ல இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில் எப்படியாவது படிப்படியா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. இந்த ஸ்டார் குறியோட இங்க ஒரு திரிசூலமும் இந்த குருமேட்ல இருக்கு சார். ஸ்டார் குறியோட ஒரு திரிசூலம் இருந்ததுன்னா அவர்கள் உயர்ந்த இடத்தில் சம்பந்தம் பண்ணி நல்ல பொருள், செல்வம், செல்வாக்கோட நல்ல சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நல்ல ஒரு பெரிய ஒரு சாதாரணமாக இருப்பார், இவரை விட உயர்ந்த இடத்தில் நல்ல ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ, ரெண்டு பேருக்கும் பொதுவானதான். நான் சொல்றது எல்லாமே ரெண்டு பேருக்கும் பொதுதான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு கையும் தான் பார்க்கணும். நான் சொல்லுவேன், ஒரு சில பேர் வந்து ஒரு கையை பார்த்தா போதுமாங்க, ரெண்டு கையும் நம்ம கை தான். அப்படி நம்ம கையில் என்ன இருக்கு என்ன இல்லை, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, ஒரு கையில் இருக்கும் ஒரு கையில் இருக்காது. அப்படிங்கும் போது பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். ரெண்டு கையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஆயிலையும் சரி எல்லா பழங்களையும் சரி இரண்டு கையும் நாம் பார்த்து, இரண்டு கையிலையும் மேடுகள் ரேகைகள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்போதான் அது சிறப்பாக இருக்கும். நம்ம அனுபவத்தில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குறியும் ஒரு திரிசூல அமைப்பும் இருந்ததுன்னா அவர்கள் ஒரு வாழ்வியலில் உயர்ந்த வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் அடைவார்கள். திரிசூலம் மட்டும் இருக்கு சார். திரிசூலம் மட்டும் இருந்தா அதாவது கணவன் மனைவி உறவு நல்ல சந்தோஷமா இருக்கும். அந்த உறவு சந்தோஷத்தின் மூலமாக நிறைய பொருள், திடீர் வருமானம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குருமேட்ல எந்த குறி இருந்தாலும், இந்த ரெண்டு குறியை தவிர, இந்த வளைகுறி, இந்த புள்ளி, இதை தவிர எந்த குறி இருந்தாலும் நன்மையை செய்யும். ஒரு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு வட்டம் இருக்கு சார். வட்டமா ஒரு குறி இருக்கு, மிகச்சிறந்த. இது வந்து ரேர் அமைப்பு. இப்ப நான் சொல்றது எல்லாம் எல்லாருக்கும் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. இருந்தால் இந்த பலன் அதிகப்படும். குருமேடு உயர்வா இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போய் அதிகார பதவியில உட்கார வச்சிருவாருன்னு நான் சொல்லிட்டேன். உங்க குருமேடு நல்லா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்தா கண்டிப்பாக நீங்க உயர்ந்த பதவியில அடைவீர்கள். கொஞ்சம் ஒரு சில பேருக்கு டக்குன்னு நடக்கும், ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். அது கையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். கை எப்படி சாஃப்டா இருக்கா, ரஃபா இருக்கா, எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். வேற ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க உயர்ந்த பதவிக்கு போயிருவீங்க. இந்த மாதிரி வட்ட குறி இருந்ததுன்னா நீங்கள் கோடியில் ஒருத்தர், அதாவது லட்சத்தில் ஒருத்தர், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்கும். அது மிக பெரும் செல்வத்தை குறிக்கக்கூடியது. வாழ்வில் உயர்வீர்கள். இந்த மாதிரி மற்ற எந்த இது ரெண்டு குறியை தவிர, இந்த புள்ளியையும் வளைகுறியும் தவிர மித்த எந்த குறி இருந்தாலும் குருமேட்டில் சிறப்பான பலன்களையே கொடுப்பார். இந்த புள்ளியும் இந்த வளைகுறியும் இருந்தாலும்
அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இடைஞ்சல்களை தான் கொடுப்பார் ஒழிய உடனே கவுத்து விட்டுற மாட்டார். குரு பகவான் இருப்பதிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். இப்போ வட்டம் இருந்ததுன்னா அந்த மாதிரி நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த குறி இருந்தாலும் தாமரை, வில், வேல், வால் எது இருந்தாலும் நன்மையே கொடுக்கும் என்று கூறி, இப்ப ஜாதகத்துல ஒருத்தருக்கு குரு பகவான் இருக்கார் சார். ஜாதகத்துல எங்க குரு பகவான் இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சம், ஆட்சி பெறுவது தனுசு மீனம், உச்சம் பெறுவது கடக வீட்டில் உச்சம் பெறுகிறார். இப்ப இந்த 3 வீட்டுல குரு பகவான் இருந்துட்டார் ஒரு ஜாதகத்துல, கண்டிப்பாக அவர் உயர்ந்த பதவியில் இருப்பார். கண்டிப்பா படிப்படியா மேல்நிலைக்கு வந்து கண்டிப்பா உயர்ந்த பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த பாவகம் எந்த பாவம் லக்னத்துப்படி பாவகம் மாறுபடலாம். கண்டிப்பாக 6, 8, 12 வந்தால் கூட கொஞ்சம் லேட்டா வரும், அவ்வளவுதான். கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா பதவியில போய் உட்காந்துரும். உயர்ந்த இடத்தில் இப்போ ஒரு குரு பகவான் வந்து உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவார். அந்த பாவகப்படி எந்த ஒரு பாவமா இருந்தாலும் கண்டிப்பாக குரு பகவான் திருமணத்தையும் செய்து வைப்பார், குழந்தையும் கொடுத்துருவார், பதவியும் கொடுப்பார். இது 3ம் அவருடைய வேலை. அதற்காக வேண்டிதான் குரு பகவான் இருக்கிற ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைமை பொறுப்பு. இதுல முக்கியமான அது வந்து திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு குரு பகவான். அதே மாதிரி குழந்தை பதவி, இது கண்டிப்பா எந்த ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா, இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சார். உங்களுக்கு எப்படி கொடுப்பார் குரு பகவான்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மனைவி வந்த பிறகு உங்களுக்கு குழந்தை பதவி எல்லாம் அதுவே வந்துடும், தேடி வந்துடும். நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு நல்ல பாவகத்தில் இப்போ 4ஆம் பாகத்துல 4ல குரு இருக்கிறார், இப்போ லக்னத்துல குரு இருக்கார். குரு பகவான் மிக நல்ல கிரகம், நல்லது செய்யக்கூடிய, ரொம்ப ஓவரா நல்லவங்களா இருந்தாலும் இந்த உலகத்துல ஏமாத்திடுவாங்க. இப்போ லக்னத்துல குரு பகவான் இருக்காருன்னா நிறைய பேர் ஏமாந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. லக்னத்துல குரு இருக்காருன்னா நீங்க ரொம்ப நல்லவர். அதே மாதிரி வக்ரமா இருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் அது பவர்ஃபுல், அதாவது ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடியவர்கள், பணத்தை செலவு செய்யாம இறுக்கி பிடிக்கிறது. வக்ரம்னா நீங்க பயப்படாம அவசரமா எந்த நிலையில் குரு இருந்தாலும் கண்டிப்பாக செய்யறத கொஞ்சம் லேட்டா செய்வார் ஒழிய மிச்சப்படி செய்யறத செஞ்சிருவார். நிறைய ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். கையில் இந்த குரு மேட்டில் குரு இருந்தால் வாழ்வில் உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் மேல்நிலையில் உட்கார வைக்கிறார். இது வந்து உறுதி. ஆனா ஒரு சில கை அமைப்புப்படி புத்திரேகை நல்லா இருந்தா கை அமைப்புப்படி பலன்கள் மாறுபடும். சாஃப்டா இருந்ததுன்னா சீக்கிரமா பண்ணிடுவாரு, கொஞ்சம் ரஃபா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும், கருப்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான ஒழிய. ஆனா கொடுக்க வேண்டிய பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். குரு மேல் உயர்வாரு. இந்த மாதிரி குறிகள் ஏதாவது உங்க கையில இருக்கான்னு பாருங்க, நன்மையே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.